வந்திருக்கும் இந்த முன்னிரவு ஜெபத்திற்கு வந்திருக்க யாவருக்கும் தூரமான இடத்திலிருந்து இந்த சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருளின் நந்தானத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளிநோக்கும் இடத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சாட்சிகள் என்று கொலோசியர் 1:14 இருளை விட்டு ஒளியுள்ள வாழ்வுக்கு அழைத்து வரும் ஆண்டவர். இருள் என்பது வாழ்க்கையில் பிரச்சனை. இருள் என்பது வாழ்க்கையில் வியாதி. இருள் என்பது வாழ்க்கையில் தேவை, அமைதி, பற்றாக்குறை, இதெல்லாம் இருள். இந்த இருளிலிருந்து ஆண்டவர் என்னை அழைச்சிட்டு வருவாரா என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக அழைத்து வரும் ஆண்டவர். ஒரு அருமையான ஒரு தென்கட்சி சுவாமிநாதன்கிற ஒரு பேச்சாளர், கிட்டத்தட்ட நான் எனக்கு 65 வயது, 45-50 ஆண்டுகளாக பேச்சை கேட்கிறேன். ஒரு நிமிஷம் தான் பேசுவார். ரேடியோ டிரான்சிஸ்டர் இருந்த காலத்திலேருந்து காலையில் 7 மணிக்கு கரெக்டாக பேசுவாங்க. 7:02, 7:03 வரைக்கும் அவ்வளோதான். ஆனால் அந்த பேசுகிற காரியங்கள் அது ஒரு டச்சபிள் காரியங்களாக இருக்கும். அப்படி பேச்சை கடந்த நாட்களில் இப்போ யூடியூப்பில் கேட்கலாம். அப்படி நான் யூடியூப்பில் உட்காந்து கேட்குறப்போ அவருடைய பேச்சு வரும். நான் கடந்த நாளில் சொன்னது, ஒரு தம்பி நல்லா படித்தவர், நிறைய படிப்பு அப்பா செலவு பண்ணார், நல்லா படித்தார், கோல்டு மெடல், வசதியான வீடு, வசதியான வாழ்க்கை. இதெல்லாம் கொஞ்சம் கடன், அப்பா அம்மா இல்லை, கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. அப்போ திருமணத்தின் மூலம் தன்னுடைய கடனை சந்திச்சுக்கலான்னு நினச்சார். திருமணம் பண்ணுறது போது திருமணம் பண்ணுறப்போ நிறையா இப்போ டவுரி வருது. வேதத்தில் சொல்லுது, அந்த வேலைக்கார போய் உச்சிதமான பொருட்களை ரெஃப்ரிஜரேட்டருக்கு கொடுத்து கொடுக்குறாங்க. இன்னொரு மதம் சொல்லுது, உனக்கு ஒரு பெண் வேணும்னா இமயமலையை கூட கெட்டி கொடுத்து, இமயமலையே எவரெஸ்ட் மலையை கொடுத்து இந்த பொண்ணை பிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மதம் இயேசு கிறிஸ்து சொல்கிறப்போ அவர் திருமணத்தை ஆண் பெண்மாய் படைச்சிட்டாருன்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டார். அங்கே பிரச்சனைன்னு வரப்போ வந்தார், கூப்பிட்டாங்க, குறைவு வந்துச்சு, கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட போது அந்த கணவன் கல்யாணம் விட்டார், நிறைவான வாழ்வை தந்துட்டார். மத்திய 10 சொல்கிறப்போ ஆண் பெண்மாய் உருவாக்கிட்டார். மார்க் 10 சொல்கிறப்போ அர்த்தம் சொல்கிறார். அதுக்கு மேலே திருமணத்தை சொல்லுங்கள். 2ஆவது திருமணத்தை யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ அவரை கூப்பிட்டாங்க. அந்த குறைவு இருக்கிற வீடு எப்போவுமே குறைவாயிடும். அந்த சோறு இல்லை, தண்ணி இல்லை, மாப்பிள்ளை வீட்டை கவனிக்கலை, பொண்ணு வீட்டை கவனிக்கலை, எங்கள் ஆட்களை கவனிக்கலை, இன்னும் இந்த குறைவு எங்கே சம்மந்தப்பட்ட மக்களை பார்க்க பிரச்சனை. ஆனால் பிரச்சனை வந்த பொழுது கூப்பிட்ட பொழுது நல்ல அருமையாக ஜீசஸ் குறைவை அழைச்ச பொழுது நிறைவாக்கிட்டு இருக்காரு. ஜீசஸ் சொல்லுவாங்க. யூத மதத்தில் கடவுள் சொல்கிறப்போ ஏற்ற துணை, சூட்டபிள் பெஸ்ட், ஏற்ற துணை ஆணு பெண். இன்னொரு மதத்தில் சொல்கிறப்போ நேரின்றி நான் இல்லை, நாரின்றி நேரில்லை, உடலில் சரிபார்த்து நோக்கி கொடுத்து சொல்கிறார். இதுதான் திருமண வாழ்க்கை. அப்போ அந்த பொண்ணு வர்றது மூலம் நம்ம கஷ்டம் போய்டுன்னு நினச்சிட்டு ஒரு தெரிஞ்ச நண்பர், இனி மாதிரி ஒரு தெரிஞ்ச நண்பர், இதில் வேறு யாரும் சொன்னாலும் விளங்க மாட்டோம், இனி மாதிரி ஒரு தெரிஞ்ச நண்பர்கிட்ட ஒரு பொண்ணை பார்க்கலாம். அப்போ இனி மாதிரி நண்பர் பலர் அறிமுகமானவர் ஒரு பொண்ணை பார்த்தா, படிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பையனை சின்ன பையன் தெரியும் பார்த்தாரு, வந்தார். இந்த பொண்ணோட அப்பாட்ட எவ்வளோ கௌரி கொடுப்பீங்கன்னு கேட்டார். அந்த அப்பா மேலே கீழே பார்த்தாரு. ஏண்ட முதல் சின்ன பொண்ணு 20 வயசு, அதை கல்யாணம் பண்ணால் 20 சவரம் இல்லை, 20 சவரம் நாங்கள் நினைக்கிறேங்க 20 lakhs, 94,000 ரூபா. நேற்று சென்னையில் நான் டிவியில் ராத்திரி மத்தியானம் சாப்பிட்றப்போ பார்த்தேன். நேற்று மத்தியானம் 94,500 ரூபாய், 150 ரூபா சவரம் போட்டு டிவி. திரும்ப கொண்டாந்து வச்சு இது 3ஆவது பொண்ணு. 2ஆவது பொண்ணுங்களுக்கு 25 வயசு, அதை கல்யாணம் பண்ணால் 25 சவரம். இப்போ
சொல்லிவிட்டு சொன்னோன்னா இவர் திரும்ப அமைதியான மாப்பிள்ளை கீழே தலைப்படுக்கிட்டே இருந்தார். திரும்ப ஒரு 5 நிமிடம் கழிச்சு முதல் மூத்த பொண்ணு இருக்குது, 30 வயதாக இருக்குது, அதுக்கு அந்த திருமணம் நடக்கல, அதை கல்யாணம் தான் 30 சவரன் அப்படியா கேட்டுட்டு அந்த மாப்பிள்ளை தம்பி பொண்ணதான் திங்க் பண்ணார். பைபிள்ஸாக பட் 50 வயசில் எதுவும் பொண்ணு இல்லை. 50 வயசில் எந்த சவரம்? 50 சவரம் எவ்வளோ கஷ்டம் போகுது. இது உலக பிரகாரமாய் எவ்வளவு யார் நகை கொண்டு வந்தாலும் என்ன நடக்காது. எனக்கு பொண்ணு பார்க்குறப்போ எங்கள் மாமனார்கிட்ட போய் எங்கள் பிரதர்ஸ் நாங்கள் 4 பேர், மூத்த சகோதரர் போய் ஒருத்தர் மூலம் என்னுடைய மாமனார் மாமியார் டீச்சர், 2 பேருமே டீச்சர், ஒரு சர்ச்சில் கேட்டகிஸ்ட். நாங்கள் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறோம், சின்ன பிஸ்னஸ், ஓரளவுக்கு வளர்ந்துருக்கோம். போனோன்னா அவர் சொன்னார், முதல் பொண்ணு அவருக்கு 4 பொண்ணு, மூத்த பொண்ணுக்கு 25 சவரன் நகை, 25,000 ரூபா கொடுத்தேன். அவங்க பாம்பேயில் இருக்காங்க. 2வது பொண்ணை நீங்கள் கேட்குறீங்க, 2வது பொண்ணுக்கு அதே தான் போட முடியும், இஷ்டம் தான் பாருங்கள், கஷ்டம் தான் பாருங்கள். பொண்ணுன்னு கேட்டோன்னு ஒரு சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க, அவ்வளோதான் போட முடியும். எங்கள் பொண்ணு கேட்க போனது என்னுடைய அண்ணியோடைய அண்ணன், இன்னொரு அண்ணனுடைய சம்பந்தக்காரர். அவர் சொன்னார், உங்கள்கிட்ட நகை நாங்கள் கேட்கவே இல்லையா, உங்கள்கிட்ட நகவும் நாங்கள் கேட்கலையே, பொண்ணு பிடிக்கவும் கேட்டோம், எங்கள் பிள்ளை படிக்கலை, பையன் படிக்கலை, பெரிய லெவலில் SSLC, பொண்ணு BSc BEd, கொடுப்பீங்களா கொடுக்கலையா அதை சொல்லுங்கள். மூத்த சகோதரர் பொண்ணு பார்க்குறப்போ காடு அடிக்கலை, பந்தல் போடலை, வாழை மரம் கட்டலை, கல்யாண சாப்பாடு. மூத்த சகோதரர், அடுத்த சகோதரருக்கு அதே நிலைமை தான். என்னுடைய கல்யாணத்துக்கு காடு அடிக்கிறப்போ ஒரு காடோடைய விலை இன்றைக்கி 10 காசு, 10 காசு தான் அந்த காடோடைய விலை. இன்றைக்கி வந்து 2 ரூபா 2,000. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அப்போ நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் என்பது ஒருத்தர் கொண்டு வந்ததாலோ ஒருத்தர் கொடுப்பதால நமக்கு என்ன பண்ணாது, தீராது. வரத்திலிருந்து கொடுக்காவிட்டால் நமக்கு ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதம் இருக்காது. அதுதான் சங்கீதம் 33:12 சொல்லுது, கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நல்ல வசனம், சூப்பர் வசனம். கடந்த நாட்களில் நான் சங்கீதம் 33 திரும்ப வாசிக்க இருந்தேன். சங்கீதம் 33 வாசிங்க. ஜனங்கள் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட சாதியும், யாரு தெய்வம், நம்ம யாரை வச்சிருக்கணும், கர்த்தரை தெய்வமாக கொண்டு. ஏன்னா அவர் சொல்றாரு, வானமும் பூமியும் என்னுடையது, பூமியும் நிறைவும் என்னுடையது. சங்கீதம் 33:9 சொல்ற, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும், என் நாமத்தினால் எவைகளை கேட்டால். யோவான் 14:14, மத்தேயு 7:7, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் கேட்கிற எவனும். யோவான் 16:24, நீங்கள் இதுவரை என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கல, நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கள். அடுத்து சொல்றார், கூப்பிடுகிற எளியவனுக்கும். சங்கீதம் 72:12, உதவியற்ற திக்கற்றவனுக்கும். சங்கீதம் 18:6, கூப்பிட்ட நாளிலே தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். என் பலனாகிய கர்த்தாவேன்னு அவர் 18 ஆரம்பிச்சுட்டு 18:6 கூப்பிட்ட நாளிலே. நம்ம ஆண்டவரை நோக்கி எப்ப கூப்பிடுறப்போ நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். ஒரு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், நல்ல கேட்டகிஸ்ட், நல்ல பாடம், சூப்பரா. அவன் இந்த மெசேஜை யூடியூப்ல இருந்தால் என்னையே தான் சொன்னாருன்னு புரிஞ்சுக்குவான். சூப்பரா பாடுவான், நல்ல கேட்டகிஸ்ட்.
அவங்க அப்பா நல்ல விசுவாசி, சர்ச்சில் கேட்டகரி, சர்ச்சில் செக்ரட்டரி, பையன் விசுவாசி. தேவைக்கு 5 ரூபா கடன் வட்டி, 10 ரூபா வட்டி, 12 ரூபா வட்டி வாங்கி வாங்கி தோட்டங்கள்லாம் போச்சு. நாகர்கோவிலில் போய் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணால் நிறைய துட்டு கிடைக்கணும் போய் பண்ணோம். இன்னும் கடனாச்சு. கொண்டு வந்த நகைலாம் போயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம், 2 லட்ச ரூபா வட்டி தான் கேட்டான். வாழ்க்கையில் எப்படி அமைதி இருக்கும்? வாழ்க்கையில் எப்படி அமைதி இருக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 14, உங்கள் இதயம் do not worry about your heart. நீ பயப்படாத. அதுதான் ஆதியாகமம் 15:1 நான் உனக்கு மகா பலகமும் கேடகமும் சொல்றேன். ஜோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எபிரேயர் 13:5 சொல்றார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவர் நமக்கு மகா பல, நமக்கு மகா கேடகம். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும், என்னதான் ட்ரெடிஷன், என்னதான் பாரம்பரியம் இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது, வீண் போகக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கிறப்போ, ஆண்டவருடைய சரிநாத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறப்போ, தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க. என்னுடைய திருமணத்துக்கு சொன்னேன், எங்கள் மாமனார் தான் கொடுத்தார். எனக்கு ஒரு செயின் போட்டார், செயின் தானே தொலைச்சிட்டேன். என் மனைவிக்கு ஒரு 12 சேலை என் மனைவி சொன்னது. அவன் அம்மா டீச்சரு, அப்பா டீச்சரு, அப்பா எனக்கு 12 சேலை தந்தாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி ஒரு 3 பீரோ இருக்குது. காலைல ஸ்கூல் அவங்க தான் கரஸ்பாண்டன்ட், ஸ்கூல் இன்சார்ஜ். 3500 பிள்ளைங்க படிக்குது. 7:45 ஸ்கூல் ட்ரெஸ்ஸிங் கிளாஸ் போயிடுவாங்க, 7:45 போயிடுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் பெருசாக ஆரம்பிச்சுருக்குறாங்க, அதுக்கு இன்சார்ஜும் அவங்க தான். ஒரு 10 நிமிஷம் பீரோ பார்ப்பேன். எதுக்கு? எந்த சேலை கட்டுறது? இதுவரையும் கட்டின சேலை கட்டாமல், இதுவரையும் கட்டின சேலை என்ன பண்ணக்கூடாது? ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்த நமக்கு கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் உள்ளது. யாருக்கு ஆண்டவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஒரு காலத்தில் கிறிஸ்துமஸ் புது ட்ரெஸ் இருக்காது, ரொம்ப ஒரு சட்டை 2 சட்டை தான் இருக்கும். இன்றைக்கி ஐயர் வீட்டுக்குள்ள 7 மணிக்கு உள்ளவங்க வந்தோடனே வெல்கம் சொல்லிட்டு ஒரு புது சட்டையை கொடுக்குறாரு. உங்கள் ஊரில் தைச்ச சட்டையை. இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு? உயர்த்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நீங்கள் நம்புகிறப்போ, அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாக விடுதலை. அந்த முன்னிறுவத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கணும். உலகத்திலே பெரிய பணக்காரா அல்ல, அவர் தான் குருடாயிலிருந்து பெட்ரோல், டீசல் முதலாவது பிரித்தார். குருடாயில் என்பது பூமியின் அடியிலிருந்து எடுக்குது. கிணறு மாதிரி இப்போ நீங்கள் குவைத் அந்த நாட்டுக்கு போனீங்கன்னா, அரேபியன் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா, நம்ம ஊரில் கிணறு தோன்ற மாதிரி அவங்க பெட்ரோல் கிணறு தோன்றாங்க. அதிலிருந்து எடுத்து அது கருப்பாக இருக்கும், அந்த ஆயிலை கொண்டு போய் சென்னையில் CPCL, சென்னை பெட்ரோலியம் கெமிக்கல் லிமிடெட் இருக்குது. என்னுடைய 2 கம்பெனிக்கு இடையில் இருக்குது. ஒரு 300 ஏக்கரில் இருக்குது. ஒரு தொட்டி மட்டும் 1 ஏக்கரில் இருக்கும். 1 ஏக்கரில் ஒரு தொட்டி இருக்கும். 300 ஏக்கருக்கு மேலே இருக்கும். ஒரு 10,000 20,000 கோடி அவங்க ஃபேக்ட்ரி பண்ணால் கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி. சவுத் இந்தியாவுக்கு முழுக்க போகுது, இந்தியா முழுதும் சாப்பிட போகுது. ட்ரெயினில் பைப் லைனில் வருது, ஷிப்பில் வந்தோன்னா ஒரு பைப்பை பார்த்தோன்னா அந்த பைப்பில் கனெக்ட் பண்ணி அந்த பைப்பு மூலம் அங்கே வந்துட்டு இவங்க பிரிக்கிறாங்க. இதை உலகத்திலே ராக்ஃபெல்லர் தான் அந்த முதலாவது கண்டுபிடிச்சார். அந்த பெட்ரோல் டீசலை தனியாக வைக்கிறார். அதெல்லாம் சோப் ஆயில் வருது.
அதெல்லாம் அரால்ட்டு வருது. நிறையா கெமிக்கல், கடைசி வரையும் கெமிக்கல் தான், எல்லாமே கெமிக்கல் தான். அவர் இருக்கப்போ அந்த ஒரு கருப்பாயில் ஒன்று வரணும், அது பயங்கர ஸ்மெல். கடைசி அவரை கருப்பாயில் அதை என்ன செய்யறதுன்னு தெரியல. பூமிக்கு அடியில் விட்டால் திரும்ப வந்துடுமா, குளத்தில் விட்டால் மீன்கள் செத்து போகணும், எதையுமே பண்ண முடியாத நிலைமை. பயங்கர ஸ்மெல். ஒரு வகையில் எரிபொருள் இன்னைக்கு இல்லாமல் யாருமே இல்லை. கொரோனாக்கு அப்புறம் எல்லார் வீட்லேயும் பைக் வந்துடுச்சு. முன்ன பைக் வச்சுருக்கிறதுக்கெல்லாம் கார் வந்துடுச்சு. இப்போ 10,000 ரூபாய் கட்டினா கார் இப்போ கொடுத்துட்றாங்க உடனே. எனக்கு தெரிஞ்சு நான் 65 வயது சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கிராமத்துக்கு நான் ஒரு 10 வயது இருக்கப்போ ஒரு கிராமத்தில் ஒரு சைக்கிள் தான் இருக்கும். அதான் அவசரம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி போயிட்டோம். எல்லாம் எரிபொருள் தான். அவருக்கு என்ன செய்யறது தெரியல, ரொம்ப மனம் இருக்கும். நம்ம கடவுளை நம்பி இருக்கிற ஒரு மனிதன், கர்த்தரை நம்பி இருக்கிறவர். அவர் ரொம்ப கண்ணீரோடு இருக்கிற ஒரு மனிதர் வந்தார். ஒரு வெள்ளை கலர் ஒரு ஆயிரம், இந்த பாருங்க சார், ஒரு இன்ஜினியர், ஒரு விஞ்ஞானி. அதை தொட்டு பார்த்தபொழுது அது எந்தவித வாசனை இல்லாமல், ஸ்மெல்லு, கெட்ட ஸ்மெல் இல்லை, ரொம்ப நைஸாக ஒரு ஆயில். என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், நீங்கள் குருடாயில் கருப்பாயில் வருதில்ல, என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கீங்களே, அதுதான் இந்த ஆயில். இந்த ஆயிலை நான் சற்று அதை சுத்திகரிச்சிருக்கேன். என்ன செய்யுதுன்னு கஷ்டப்பட்டு இருந்த அந்த மனிதருக்கு ஒரு பெரிய விடுதலை. அதுக்கப்புறம் தான் அவர் உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரர், வேர்ல்டு லெவலில் பெரிய பணக்காரர். வேர்ல்டு லெவலில் மட்டும் இல்லை, உலக வரலாற்றில் இன்றைக்கி திருச்சபையில் பழைய ஏற்பாடு, திருப்பாடல், சங்கீதம், நிருப வாக்கியம், அப்புறம் புதிய ஏற்பாடு. பழைய நிருப வாக்கியம், பழைய ஏற்பாடு, பவுலடிகள், பேதுருடிகள், சீஷருடைய வரலாறு, சுவிசேஷ பகுதி, ஜீசஸுடைய பிறப்பு, இறப்பு வரலாறு. பழைய ஏற்பாடு நம்முடைய நம்பிக்கை விட்டு விசுவாசம். திருப்பாடல்கள் என்பது தாவீதின் சங்கீதம். கிட்டத்தட்ட 150 சங்கீதத்தில் 75 சங்கீதம் கிட்டத்தட்ட. அது கொஞ்சம் முன்ன பின்னா சரியாக சொல்ல தெரியல. தாவீது பாடல் சங்கீதம் அதுதான் இன்னைக்கு வாசிக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, அவற்றின் இந்த ஃபெய்த். சங்கீதம் 25:1 சொல்றாரு, கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை நான். யாரை நம்பிருக்கிறாரு? அப்படி ஆத்மா எப்படி நம்பியிருக்கிறாரு? அந்த கோலியாத்தை ஒரு மனுஷன் வரான், சண்டே ஸ்கூலுக்கு போகிறப்ப சொல்லுவாங்க, கோலியாத்தை எப்படி ஹைட் அண்ட் வெயிட் எல்லாம் சொல்லுவாங்க, சூப்பராக. நான் இது சின்ன பையன், சர்மமேனின்னு சொல்லுவாங்க. ஆனால் உடைய தாட்டு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாள், நானும் கர்த்தர் நம்பியிருக்கிற கர்த்தரை நாமத்தினால் நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு நீ வர்ற, நான் அதில் நான் வரல. ஒரு லாங் டூ ஐ லிஃப்ட் மை சோல், என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய சதை உம்மிடத்தில் லிஃப்ட், உம்மிடத்தில் தூக்குறேன். 2வது வசனத்தில் சொல்றாரு, ஓ மை காட் ஐ ட்ரஸ்ட் இன் தி, நீர் எனக்கு பாதுகாப்பு. அதுதான் சங்கீதம் 18:35, நீர் எனக்கு மகா பலனும் கேடகமும் சொல்லிட்டு உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. உலக பிரகாரமாய் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், துன்பங்கள் இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஜெபித்தார். ஒண்ணுமே இல்லை, சவுல் அவருக்கு பிடிக்கல, சாமுவேல் அனுப்பி என் இதயத்துக்கு ஏற்றணும் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணி ஓடுறான்னு போறாரு. ஈசாய் கொண்டு வந்து லைனா பிள்ளையில விடுறாரு. இவர் தான் போற, இல்லை யாருமே இல்லைப்பா, அங்கே ஒருத்தருக்கான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடு மேய்க்கிறது என்பது இப்போ குறைஞ்சிட்டு. முன்னாலே ஆடு மேய்க்கிறது அப்படின்னா நீல கம்பு,
ஒரு பக்கம் அருவா, ஒரு பக்கம் நீத்தண்ணியும் பழைய ஸ்டவ். கிணத்துல தண்ணி இருக்காது, காட்டுக்குள்ள தவிக்கிற வாய்க்கு நீத்தண்ணி. அந்த பசி இருந்தால் கையை உள்ளே விட்டு அந்த பருக்கை அடி வாயில் போடணும். ஆட்டை ஒரு இடத்துல ராத்திரி எங்கேயாவது ஒரு வருஷம் கட்டி போட்டால் ஒரு மூட்டை நெல் கொடுப்பாங்க. அங்கே ஓனாய் வரும், நரி வரும், அதில் வந்து காப்பாற்றாங்க. இப்படிதான் வாழ்ந்து இருந்துச்சு. நீ தான் பிளஸிங், யூ ஆர் எ கிங். நான் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டேன், ஐ அனாயிட்டிங் டு யூ. நான் போயிட்டேன். ஆனால் எவ்வளோ நாள் காத்திருந்தார். அந்த சவுல் இவரை பல முறை கொல்ல வர்றப்போ அவர் சொல்லார், நீ அபிஷேகம் பண்ணவருக்கு மேல கைகளை வைக்க மாட்டேன், நான் ஒரு தெள்ளு பூச்சி, நான் ஒண்ணுமே இல்லை ராஜாவே, என்னைய கொல்ல வரையே. அவரை கொண்டு அவர் அடுத்த அவர் தான் ராஜா. ஆனா அவர் சொல்லல. ஆனா சொல்றாரு, உண்மை நம்பி இருக்கிறேன். 2 சொல்லிட்டு 3 சொல்றாரு. நான் 3 சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நான் do not shame, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. 4வது வசனம் சொல்றாரு, என் வழிகளை எனக்கு சொல்லிக் கொடுங்க. டீச்சிங் யுவர் வேஸ், எனக்கு எனக்கு வழிகளை நீங்க சொல்லி, யுவர் வேஸ், உன் வழிகளை எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் எப்படி நடக்கணும் நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பான்னு அவர் ஒரு ஜெபத்தை பண்றாரு. அந்த ஜெபத்தை பண்ணிட்டு தான் அந்த சங்கீதம் 25:15 என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. அதுதான் சொல்றேன், எனக்கு ஒத்தாசை வரும் வருவதுங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 30 என் கண்கள் எப்பொழுதும் 34 என் கண்கள் எப்பொழுதுமே உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அதான் 120 சொல்றப்போ என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அழைத்தேன். அதான் சங்கீதம் 146 சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் சொல்றார் 146. மனுஷனை நம்பாத யாக்கோபின் தேவனை தான் துணையாய் கொண்டிருக்கிற மனிதனுக்கு அவர் ஏழைகளுக்கு பலன்கிறார். 146 அவர் ஏழைகளுக்கு பலன், கைவிடப்பட்ட மக்களுக்கு வாழ்வு என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கும் ஆண்டவர். கடைசி 146 நம்ம ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவரை நோக்கி என் கண்கள் எப்பொழுதுமே நோக்கி கொண்டிருக்கு, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமான்னு ஏக்கத்தோடு ஆண்டவத்தை பார்த்துட்டு இருக்கணும். ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரான்னு நீங்கள் நானும் கேட்கிறோம். ஆனா அடுத்த கொஸ்டின் என்ன வருதுன்னா, நான் இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணேன், எனக்கு விடுதலை இல்லை. ஏன்னா ஒரு 4-5 நாளா ஒரு வாரமா நான் ஜெபம் பண்றேன், என்னப்பா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், இந்த கேள்வி கேட்டேன், ஜெபம் பண்றேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லையப்பா, எனக்கு ஒரு விடுதலை இல்லையப்பா, ஒரு பிரச்சனைக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். இதை சொல்கிறப்போ எம்மி கார்மேல் மைக்கேல் அம்மையார் உங்களுக்கு தெரியும். எம்மி கார்மேல் பண்ணவில்லை, டோனாவூர், கரெக்டு, டோனாவூரில் தான் செட்டில் ஆனாங்க. பண்ணவில்லை அவங்க வேலை செஞ்சாங்க. அந்த அம்மாவுக்கு இங்கிலாண்டு, நம்ம கண்கள் ப்ளூ கலர், வெள்ளைக்கார கண்கள் எப்படி இருக்கும், அமெரிக்காக்கார கண்கள் சிவப்பு கலரில் இருக்கும். நம்ம ஊரில் சிவப்பு கண்ணுன்னா என்னென்னு கூடுவோம், நான் படிக்கிறப்ப பூனை கண்ணுன்னு கூடுவோம். நீங்கள் எப்படி கூடுவீங்க? உங்கள் ஸ்கூலில் யாரும் இல்லையா? பூனை கண்ணு கூடுவாங்க. ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் உட்காந்துருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதான் வெள்ளைக்காரங்க இருக்காங்க, இங்கிலாந்து, அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரீஸில். அப்போ இந்த அம்மா நம்ம மாதிரி கண்ணுங்கன்னா அவங்க பூனை, அவங்க என்ன கண்ணுன்னு கூப்பிட்டாங்களோ தெரியல, அதை சொல்லலை. அந்த அம்மா பாசிட்டிவ் இருந்து ஜெபம் வச்சாங்க 30 நாட்கள். முழுமையான கண்கள் கலர் கர்த்தர் மேலே பெரிய விசுவாசம், ஆனால் கலர் மாறவே இல்லை. சில நேரத்தில் நம்முடைய ஜெபம் இப்படித்தான் இருக்கு. வாலிப வயதில் அந்த அம்மா ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கு, பிளைண்ட்ஸு கண்ணு தெரியாத ஒரு மலையில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை விட அவங்க மாற்றுத்திறனாளி, ரொம்ப திறமையானவங்க, நம்மளோட ரொம்ப டேலண்டட். அப்படி கைப்பிடியை வச்சு தட்டி தட்டி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பள்ளம் இருக்குது, அது அவங்களுக்கு தெரியல. ஒருத்தர் அந்த பள்ளத்தில் விடுறாரு, பின்னால் இன்னொருத்தர் அந்த பள்ளத்தில் விடுறாரு. ஏன்னா
குறிப்பிட்ட இடத்துல தான் அடிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல போய் ஸ்லிப் அந்த பள்ளத்தில் விடுறாங்க. 4 பேர் விழுந்துட்டாங்க. 4 பேர் வந்து ஐயோ அந்த அம்மா ஐயோ காப்பாற்றுங்க, ஐயோ உள்ளாத, ஏய் போவாத, பள்ளம் 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 கத்துறாங்க. இந்த அம்மா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தும்போது இந்த அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கு. நல்ல கனவு, ட்ரீம், நல்ல கனவு. தூங்கிக்கிட்டு இருக்கப்போ கனவு. அப்போ ஆண்டவர் பேசுறார், யாரை எனக்கு வேணும், யார் என் நிமித்தமா எந்த இடத்துல இருக்கு சொன்னவங்களுக்கு சூப்பர் பைபிளும் ஐயப்பெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வண்டியில் இல்லை, வண்டியில் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரை எனக்கு வேணும், யார் என் நிமித்தமாய். மிஷன் சண்டையிலெல்லாம் சொல்லிடுவாங்க. ஐஎம்எஸ்காரங்க வந்து சொல்லிடுவாங்க, எஃப்எம்பிக்காரங்க சொல்லுவாங்க, விஸ்வானிக்காரங்க ஒரு எஃப்எம்பியில் வேலை பார்த்தையா அவரும் சொல்லுவார். இதே மாதிரி ஐஎம்எஸில் 6 வருஷம் பிரசிடெண்டாக இருந்தேன், இப்போ என்எம்எஸில் ட்ரெஸ்ஸராக இருக்கிறேன். அப்போ நம்ம முடித்து என் ஊழியத்துக்கு நீ போங்க. 15-16 வயசில் ஊழியத்துக்கு சைனாவுக்கு போயிடுது. ஆனால் இங்கிலாந்து ட்ரெஸ்ஸை மாற்றலாம். சைனாவில் ஒரு ட்ரெஸ்ஸு, இங்கிலாந்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டில் இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி சேலை கட்டியிருப்பாங்க. ஸ்ரீலங்கா அந்த விமான பணிப்பெண்கள், அது அந்த ஊழியர் ட்ரெஸ்ஸு. ஒவ்வொரு ஏர் இந்தியாவில் போனீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி சேலை, அது இந்திய ட்ரெஸ்ஸு. ஒவ்வொரு நாட்டு கலாச்சார ட்ரெஸ்ஸு அந்த அம்மா மாற்றவே இல்லை. ஒரு ஊழியத்துக்கு போய் ஒருத்தர் ஜோம் பண்ண போகிறாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த அம்மா அந்த ட்ரெஸ்ஸையே மாற்றி பார்க்குது. வேறு நாட்டு பொண்ணு. அந்த அம்மா கேட்டுருது, நீங்கள் வேறு நாடாக ஜோம் பண்ண விடலை, ரஷ்யா அந்த சைனாவில். அப்போ ட்ரெஸ்ஸை மாற்று. அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு போகிறாங்க. ஜப்பானுக்கு போயிட்டு அங்கேயும் செட் ஆகல, ஏலகிரி மலைக்கு வராங்க. இங்கே வேலூர் பக்கத்தில் ஏலகிரி மலை, ஏற்காடோ ஏலகிரிக்கோ வராங்க. அங்கேருந்து இங்கே ஒயிட்ஸ்ங்கன்னு ஒரு ஐயா போய் தான் டோனாவூர் பண்ண வளர்த்துக்காது. பொட்டு கட்டி விடப்பட்ட மக்கள், வாலிப பெண்களை பொது இடங்களில் விட்டுருவாங்க, ஊருக்கு நியமிச்சு. அப்படிப்பட்ட பெண்களை அவங்களுக்கு திருப்பணி செய்து டோனாவூரில் 450 ஏக்கர் வாங்கி அணிச்சிட்டாங்க. 450 ஏக்கர் வாங்கி அதில் ஒரு சர்ச், பெரிய சர்ச்சு டோனாவூரில் இருக்குது. பெண்கள் தான் ஆயா, பெண்கள் தான் ஐயா, ஆண்கள் உள்ளே போக முடியாது. மிச்சம் அந்த அடிமைத்தனத்திலும் பெண்கள் விவசாயம் பண்ணிங்க சாப்பிடுவோம் டோனாவூரில். அந்த அம்மா ஜெபம் கண்ணு மாற்றப்பட வேண்டும் என்று. ஆனால் இங்கே வந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது 20 ஆண்டுகள் ரொம்ப நல்லா செய்கிறாங்க. 20 ஆண்டுகள் படுக்க ஃபைனல் கார்டு கிராக் ஆகிடுது, உடஞ்சிருது. படுக்கையிலே நிறையா புத்தகங்கள் எழுதுறாங்க, நிறையா ஊழியம் பண்ணுறாங்க. படுத்துக்கிட்டே 20 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் அந்த அம்மா எழுதுகிறாங்க, இந்த ப்ளூ கண்கள் மக்களோடு நான் என்ன பண்ணணும், எல்லாம் செய்யணும். அதனால தான் அன்றைக்கி நான் மாஸ்டிக்கு இருந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கி இந்த முன்னிருவு ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்காத ஜெபம் பண்ண கடவுள்னோன்னா ஐயர் கூட முட்டி போடலை, மக்கள் எப்படி முட்டி போடுறோம்? நேர் மனதாக அறிவிப்பில். இப்போ பைபிள் அந்த அம்மா சொன்ன வசனமாக அறிவிப்பில் உட்காந்துருச்சு. ஜெபம் ஒன்றும் மனதாக. நாங்கள் தான் இந்த மெசேஜ் எழுதிக்கிட்டே இருந்தேன். நம்ம அவ்வளோ ஃபெய்த்து. ஒருவேளை என் ஜெபம் ஏன் கேட்கப்படலை, எனக்கே அந்த மெமரி பவர் வரல, எனக்கே அந்த விடுதலை கிடைக்கல, ஏக்கத்தோடு நிற்கலாம். அது ஏற்ற காலத்தில் செய்யும் ஆண்டவர். அழ ஒரு காலம் உண்டு, துக்கிக்க ஒரு காலம் உண்டு. நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர். பிரசங்கி 3:11 சொல்றார், நம்முடைய ஜெபத்தை எப்பொழுதுமே கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். நம்முடைய ஜெபம் ஒரு காலம் மீன் போகாது. முழங்கால் என்ன ஜெபிக்க 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 ஆண்டவர் ஜெபத்தை ஏறெடுத்து பெரிய நிலைமைக்கு போவார். சென்னையில சாம் சுந்தரங்கிற ஐயா ஓட்டேரியில் இருக்க சர்ச்சு. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு 20,000 ரூபாய் கார் பார்க்கிங் வாடகை. 25 வருஷத்துக்கு முன்னால கார் பார்க்கிங். அவர் இப்போ 15 வருஷத்துக்கு மேலே இல்லை, இறந்துட்டார். 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு.
கார் பார்க்கிங்கே 25,000, ஒரு வாரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மாதத்துக்கு 80,000 ரூபா, 1,00,000 ரூபா கார் விடுறதுக்கு பார்க்கிங். அவர் காரில் சர்ச்சைக்கு வர விசுவாசிகளுடைய காரை விடுறதுக்கு அவ்வளோ கூட்டம். அவர் சர்ச்சு 5,000 பேரோ 6,000 பேரோ உட்காருவாங்க ஒரு சர்வீஸில். கேட் வரையும் கூட்டம் வலிஞ்சு நிற்கும். டைமுக்கு போகலன்னா உள்ள இடம் கிடைக்காது. 2 சர்வீஸ் 3 சர்வீஸ். பெரம்பூரில் ஒரு பெட்டிகா சர்ச் மீட்டிங் போயிருக்கேன். ஒருத்தர் எனக்கு சாட்சி சொல்கிறார். அவர் கேன்சர் வியாதி சொல்லிக்கிட்டே இருக்கார் பல விதத்தில். கடைசியில் மரண பயம், மரணத்தை நிலைமை. அது வரையும் மனைவியும் மகளும் சர்ச்சுக்கு போவாங்க. ஏசிய திருச்சபை, போஸ்ல கிறிஸ்டின் அசம்பிளி, ஏசிய. அப்போ மரணப்படுக்கையில் வேதனையிலே நீ சர்ச்சுக்காவது கூப்பிட்டு போனதான். பொண்ணு அம்மாவும் ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு, ஸ்ட்ரெச்சரை வாடகைக்கு வாங்கி, ஸ்ட்ரெச்சர்னா 2 பேர் தூக்குறது. எங்கள் ஊரில் ஒருத்தர் சொல்லுவார், 2 நெடுக்கு 7 பொறுப்பு, மேலே தடுக்கு, அமுக்கு, மண்ணில் போட்டு அமுக்கு. புரிஞ்சுதா? அந்த சகோதரனுக்கு புரிஞ்சிச்சு. 2 நெருக்குன்னா என்னது? நீல கம்பு. 7 பொறுப்பு கீழே விழாமல் இருக்க, மேலே தடுக்கு, தென்னை வேலைக்கு மேலே தூக்கி போடுவாங்க. தூக்கி போய் மண்ணில் போட்டு அமுக்கு. இதை மாதிரி அவங்க தூக்கி போனாங்க. சர்ச்சு உள்ளே போக முடியல, கூட்டம் வெளியே வச்சுட்டாங்க. காம்பவுண்டுக்கு வெளியே 3 கேட்டு. மதர்சா போனீங்கன்னா லெஃப்டில் ஒரு சர்ச்சு, லெஃப்டில் ரோடு போகும், அங்கே இருக்க அந்த சர்ச்சு பாருங்க. உள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்த்தா ஸ்ட்ரெச்சரே எங்கள் அண்ணல அவர் படுத்துருந்தாங்கல்ல. இங்கே தானே எங்கள் அப்பா வச்சுட்டு போனேன், படுக்க வச்சுட்டு போனேன், ஆளை காண்டேன்னு அம்மா பொண்ணும் சர்வீஸ் முடிஞ்சு வந்து தர்றாங்க, ஆளை காணல. படுத்துருந்த அங்கே அவருக்கு ஒரு ஹீலிங் சரியாயிடுச்சு. கேன்சர் வியாதி சரியானது மட்டுமல்ல, பல நாளாக படுக்கை விட்டு எண்ணிக்கல, படுத்தே இருந்திருக்கிறார். திடீர்னு ஆளை காணல, ஸ்ட்ரெச்சரே காணல. பார்த்தா அப்பா எழுந்து நிமிர்ந்து சர்வீஸில் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. முடிஞ்சு உரமா நிற்கிறேன். இதுதான் விசுவாசம். உண்மை நோக்கி பார்க்கிறதா நிரூபிச்சிருக்கிற எங்களுடைய ஜெபம் கேட்கப்படலையேங்கிற ஏக்கத்தோடு நான் பல முறை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வியாதி இருக்கிற இடத்துல, கட்டிகள் இருக்கிற இடத்துல கைகளை வச்சு ஜெபிக்கப்பா. மருத்துவம் பார்க்க முடியாத நிலைமையில கைகளை வைத்து ஜெபிக்கிறப்பா. தேய்ந்த முட்டி முழங்கால் சரியாக கைகளை வைத்து ஜெபிக்கிறப்பா. என் குடும்பத்தில் இருக்கிற அமைதியின்மை, எனக்கு என் கணவரும் இருக்கிற அமைதியின்மை மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எனக்கு என் சகோதரர்கள் சொத்து பிரச்சனைகள் எனக்கு விடுதலை வேணும் ஜெபிக்கிறப்பா. எனக்கு பிரஷர் மாதிரி எழுந்திருக்க முடியாத நிலைமைப்பா. மயக்கம் கீழே தள்ளுது, இதிலிருந்து விடுதலை வேணும் என்று ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்ப்பா. உன் துக்கம் முடிந்து போச்சு, நான் நினைச்சு உன்னை பிளஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களா? ஒரு விஷயம் கூட வராங்க. உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு 12 வருடம் உதவுடன் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது ஒரு விடுதலை கிடைச்சது இல்லைப்பா. அந்த விடுதலை தகவலை டாக்டர் ஃபெய்த் ஹீலிங்னு சொன்னீங்கப்பா. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கைகளை வைத்து ஜெபிக்கிற தகப்பனை, இந்த பழமை பெருமை வாய்ந்த இந்த மெஞ்ஞான புறத்தில் இருக்கக்கூடிய பவுல் ஆலயத்திலிருந்து தகப்பனே, இந்த ஜான் பாஸ்கர் ஐயாவுடைய நிறைவன அந்த பிறந்த நாளில் ஒரு அற்புதம் எனக்கு வேணும், எனக்கு ஒரு சாட்சி சொல்லணும். முன்னிருப்பு ஜபத்தில் ஆண்டவர் எனக்கு என் ஜபத்தை கேட்டு எனக்கு விடுதலை கொடுத்தாருங்கிற ஒரு சாட்சி சொல்லணும். எனக்கு ஒரு அற்புதம் தகப்பனே. முடியாத நிலைமையில நான் படிக்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் இல்லை, எனக்கு மனதில் தங்கலை. ஆனால் ஒரு டாக்டர் ஆகணும்ப்பா. ஐடாஸ்காரரை போல நான் பெரிய ஒரு ஊழியரை மாறணும். ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் ஏக்கத்தோடு ஒரு மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்க.
அதுக்கு தேவை மார்க்கு. நான் ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமை, நான் மார்க்கு தகப்பனே 2 லட்சம் ரூபாய் என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது, எனக்கு ஒரு மார்க் வேணும், அதுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அதுக்கேற்ற ஒரு வல்லமை இரவில் தரித்திருந்து கண்கள் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு தாங்க இயக்கத்தோடு மகன் ஜெபித்து கொடுக்கிறார். நான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எங்கே கிராமத்தில் மாறணும். அப்பா சரியில்லை, அம்மா வீட்டு வேலை காட்டு வேலை, முடியாத நிலைமை. ஒரு குருவான ஒரு சகோதரிய தயவுனால ஹாஸ்டல் வந்துட்டேன். ஆனால் எங்கள் கிராமத்துக்கு நான் தலை நிமிர்ந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக மாறணும், எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுடைய ஜெபம் தகப்பனே, அந்த 320 ஜெபத்தில் ஜெபித்த ஆண்டவருக்கு விடுதலை தந்தார், சாட்சி வாழ்வை தந்தார் சொல்லி ஜெபிக்க ஒரு கிருபை செய்ய போகிற தயவு காக்கும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு வல்லமை, ஒவ்வொரு அபிஷேகம் நீங்கள் பிளஸ் பண்ண போகிற தயவுக்காக நினச்சி, உங்களுடைய அபிஷேகம் ஒவ்வொரு இறங்க போகிற தயவுக்காக நினச்சி, உங்களுடைய தூயாவுடைய மகிமைகளோடு எந்த நோக்கத்தோடு நம்ம நோக்கத்தை பெற்றுக்கொள்ள மக்களாக கடந்து சில பேர் செய்ய பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் ஆமென் ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற